கௌதம் உங்ககிட்ட பழகின விதத்தை இவங்க கிட்ட சொல்லுங்க. உங்க பையன் பயங்கரமான ஃப்ராடு. என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு உருகி உருகி பேசினா. நானும் அத உண்மைன்னு நம்பி இவனை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அந்த நேரம்லாம் என்ன எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வரலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். நான் தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாம உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இவனை நம்பி நான் போயிருந்தேன்னா இந்த பாவி என் வாழ்க்கையை அழிச்சிருப்பான். ஆமா அக்கா, அது நான் என்னன்னா, இவன் என்கிட்ட என்ன சொல்லி லவ் பண்ணான் தெரியுமா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்தது இல்ல. உன்னை பார்த்ததும் அந்த கடவுள் எனக்கே படைச்ச மாதிரி ஃபீல் பண்றேன். என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கான்னு என்கிட்ட கெஞ்சினா. நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு சொன்னான். நானும் அதை நம்பிதான் இவனை லவ் பண்ணேன். இவன் மேல இருந்த நம்பிக்கையில இவன் என்ன அவுட்டிங் கூப்பிட்டதும் நானும் சரின்னு சம்மதம் சொன்னேன். அந்த நேரத்துல தான் செவந்தி மேடம் சொன்ன மாதிரி இவன் என்ன லவ் பண்றன்னு எப்படி சொன்னானோ அதே மாதிரி இவளும் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தின விஷயம் எனக்கு தெரிய வந்தது. எனக்கு மட்டும் இன்னைக்கு உண்மை தெரியாம இருந்திருந்தா இந்த ராஸ்கல் கிட்ட மோசம் போயிருப்பேன்.